அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பதிவு சட்டம் 1908 பிரிவு 34 கீழ் ஆள்மாறாட்டம் செய்வது குற்றம். அடுத்தபடியாக பதிவு சட்டம் 1908 பிரிவு 22A படி தடை செய்யப்பட்ட நிலங்களை பதிவு செய்வது குற்றம். அதற்கு அடுத்தபடியாக பதிவு சட்டம் 1908 பிரிவு 22B படி போலி ஆவணங்கள் தயாரித்து அந்த போலியாக ரசீது இதெல்லாம் தயாரிப்பது குற்றம். இப்படின்னு பதிவு சட்டத்தில் இந்த பிரிவு 34 மற்றும் 22A மற்றும் 22B குறிப்பிடப்பட்டிருக்கு. இதைத்தான் முழுமையாக இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பதிவு சட்டம் 1908 பிரிவு 68 உட்பிரிவு 2 படி போலி ஆவணங்கள் குறித்து மாவட்ட பதிவாளர் எப்படி விசாரணை செய்யணும், அது அப்ப எதெல்லாம் போலி ஆவணம் அப்படிங்கிறத நம்ம காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம். சரி, இந்த போலி ஆவணத்தின்படி அது நிரூபிக்கப்பட்டால் அந்த பதிவு சட்டம் 1908 பிரிவு 83 படி அவங்க எந்த மாதிரி ஒரு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் என்பதையும் நம்ம கடந்த காணொலியாக பதிவு செஞ்சிருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த பதிவு சட்டம் 1908 பிரிவு 81 படி அந்த போலியாக ஆவணத்தை பதிவு செய்த சார் பதிவாளர் மீது இந்திய தண்டனை சட்டம் என்று சொல்லக்கூடிய IPC பிரிவு 167 மற்றும் இப்ப இருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா 2023 பிரிவு 201 படி 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அவதரம் விதிக்கலாம் சொல்லியிருந்தோம். அதிலேயே பதிவு சட்டம் 1908 பிரிவு 82 படி இந்த பதிவுக்கு ஆவணத்தை தாக்கல் செய்யக்கூடிய நபர்கள், அந்த எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குபவர் முறைகேடில் ஈடுபட்டு மோசடி ஆவணம் பதிவு செய்தால் அவர்கள் மீதும் அந்த இந்திய தண்டனை சட்டம் 467 மற்றும் 468 மற்றும் 471 படி 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அந்த பதிவை எழுதி கொடுக்கக்கூடிய நபர்கள் மீதும் அந்த உரிமத்தை ரத்து செய்யலாம். அது வழக்கறிஞராக இருந்தால் அவர் மீது பார் கவுன்சிலில் புகார் அளிக்கலாம் என்று அடுத்தடுத்து காணொலியாக பதிவு செஞ்சிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவு சட்டம் 1908 பிரிவு 82 படி இந்த பதிவுக்கு ஆவணத்தை தாக்கல் செய்யக்கூடிய நபர்கள் சில முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க. எந்த மாதிரி முறைகேடு அப்படின்னா, அந்த பதிவு அலுவலர் முன்பு பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்தல், இந்த சொத்து என்னுடையதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குமூலத்தை பதிவு செய்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு பொய்யான ஆவணத்தை தாக்கல் செய்கிறாங்க. பொய்யான வாக்குமூலம் கொடுக்குது, பொய்யான ஆவணத்தை தயார் செஞ்சு அதை சமர்ப்பிப்பது. ரெண்டாவது, வேறொரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை, அதாவது கேரளாவில் இருந்து பதிவு செய்யக்கூடிய ஆவணம், இல்லை இங்கே தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஆவணத்தை அதை வேற ஒரு மொழிபெயர்ப்பு செய்து அதில் வேற ஒரு அர்த்தங்க வேற ஒரு அந்த இவங்களுக்கு தேவையான மாதிரி அதை மாற்றம் செய்து அந்த மொழி மாற்றம் செய்து அந்த பதிவு செய்வது குற்றம். அதற்கு அடுத்தபடியாக பொய்யான வரைபடத்தை தாக்கல் செய்வது, ஆள்மாறாட்டம் வேறொருக்கு பதில் இவர் தான் அப்படிங்கிறத ஆள்மாறாட்டம் செய்து பதிவு செய்வது எல்லாமே இந்த பதிவு சட்டம் 1908 பிரிவு 34 படி மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க மனு எழுதக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி முறைகேடு எல்லாமே ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க பதிவு சட்டம் 1908 பிரிவு 82 படி மற்றும் பதிவு சட்டம் 1908 பிரிவு 34 கீழ் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவாக குறிப்பிட்டு மனு எழுதலாம். சரி, அதுல இது மட்டும்தான் அவங்க பண்ண முடியுமா அப்படின்னா இனிமும் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு முதல்வர் ஒருத்தருக்கு முகவராக, அதாவது ஒருத்தருக்கு பவரப்பட்டாணி கொடுத்திருப்பாங்க. அந்த பவர் ரத்து செய்யப்பட்டிருக்கும், இல்ல அந்த முதல்வர் இறந்திருப்பாரு, இல்ல இவருடைய உயிருடன் இருக்காருன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு ஆவணத்தை சமர்ப்பித்து அவர் வேற ஒரு நபருக்கு இடத்தை விற்பாரு, இல்ல 2 நபர்களுக்கு விற்பார், மாத்தி மாத்தி போட்டு. இதுவும் மிகப்பெரிய ஒரு குற்றம் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி ஒரு ட்ரஸ்டி மற்றும் சங்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல பிரதிநிதியாக இல்லாமல் பிரதிநிதியாக இருந்திருப்பாரு, அவர் அந்த பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருப்பாரு. அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணுவார், நான் தான் பிரதிநிதின்னு சொல்லி ஒரு போலியான ஆவணத்தை தயார் செஞ்சு அவரு சில பத்திரங்களை பதிவு செய்வார். இது எல்லாமே அந்த பதிவு சட்டம் 1908 பிரிவு 34 படி குற்றமாக கருதப்படுது. சரி, இது 34 சொல்லப்பட்டாச்சு. அதுக்கு அடுத்து அந்த பதிவு சட்டம் 1908 பிரிவு 22A என்ன சொல்லப்படுது அப்படின்னா,
இந்த பிரிவு 22A வந்து அரசு நிலங்களை பதிவு செய்வது கட்டாயமாக தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப அரசு நிலங்கள் மட்டுமா அப்படின்னா இல்ல, அரசு நிலம், வக்போர்டு நிலங்கள் மற்றும் பூமிதான நிலங்கள், இந்து சமய அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான இடங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான இடங்கள், இது எல்லாமே பதிவு செய்வது 22A படி குற்றம். மேலும் இந்த பதிவு சட்ட விதிகள் 162A படி சில நிலங்களை பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ஆர்டிஐலே கேட்கலாம், இந்த பதிவு விதி 162A படி எந்த மாதிரி நிலங்களை பதிவு செய்வது தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்க ஊர்ல ஏதாச்சும் ஒரு போலி ஆவணம் ஒரு அரசு இடத்தை பதிவு செஞ்சிருக்காங்கன்னா இந்த இடம் பதிவு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கா என்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்டிஐல தகவல் அறிவு உரிமை சட்டத்துல இந்த எங்க ஊர்ல உங்க ஊரை பேரை குறிப்பிட்டு இது மாதிரி பதிவு விதி 162A படி தடை செய்யப்பட்ட நிலங்கள் எது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க. இந்த இடத்தை யாராலுமே பதிவு செய்ய முடியாது அப்படின்னு. ஆனா அப்படி கொடுத்து அந்த இடம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் மோசடி ஆவணமாக விசாரணை செய்யலாம் மாவட்ட பதிவாளர் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த பதிவு விதி 162 படி சில இடங்களை பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பதிவு செய்யப்பட்ட இடத்தை வந்து நீங்க இந்த பிரிவு 68 உட்பிரிவு 2 படி நீங்க புகார் மனு கொடுக்கலாம். இதுல நம்மகிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் தொலைபேசியில கேட்டாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதை கட்டாயமாக இங்க பதிவு செய்யணும். நம்ம என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி சொல்றீங்க, இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்குன்னு சில இடங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது எந்த மாதிரி இடம், அது உள்ளாட்சிகளுக்கு எப்படி கொடுக்கப்படுது, அதை உள்ளாட்சிகள் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. உண்மையிலே அவருக்கு நம்ம ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தா அதை இங்க பதிவு செய்யறோம். இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்குன்னு சில இடங்கள் வந்து தானமாக கொடுக்கப்படுது. நிறைய இடங்கள் பதிவு செய்ய முடியாது. மயான புறம்போக்கு, ஏரி புறம்போக்கு, குளத்து புறம்போக்கு, சாலை புறம்போக்கு, வனத்துறை கீழ் இருக்கக்கூடிய அந்த இடங்கள், பவுண்டு நிலங்கள், இந்த எதுவுமே வந்து பதிவு செய்ய முடியாத ஒரு இடங்கள். அதிலே குறிப்பாக ஒரு டிடிசிபி அப்ரூவ்டோ இல்ல சிஎம்டி அப்ரூவ்டோ போடுறாங்க அப்படின்னா அந்த அப்ரூவ்டு கொடுக்கும் போது அந்த இடத்துல பொதுமக்கள் பயன்பாட்டுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க, பூங்கான்னு ஒரு பொது பூங்கான்னு ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க, திரவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க. ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்கால அபிவிருத்தின்னு சொல்லி ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க. இதெல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்கும். சாப் சைட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கடைகள் கட்டுவதற்கு. இந்த 5 வகையான இடங்களை அந்த வரைபடத்தில் ஒதுக்காம அந்த டிடிசிபி அப்ரூவ்டோ சிஎம்டி அப்ரூவ்டோ யாராலுமே வாங்க முடியாது. இப்படிப்பட்ட இடங்களை நாளடைவில் அவங்க வந்து வேற ஒருத்தருக்கு விற்கிறாங்க. இந்த இடத்தை விற்றால் வாங்கலாமா, அப்படி நம்ம வாங்கி அதில் வந்து கட்டணம் கட்டினோம்னா நாளடைவில் அதை வந்து ஒரு ஆக்கிரமிப்பாக கருதி இடிப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, இது போலி ஆவணமாக, கட்டாயமாக இது போலி ஆவணம். என்றைக்கு அவங்க அந்த வரைபடத்தை போடும் போதோ ஒரு பத்திரத்தை வந்து எழுதி தருவாங்க. இந்த மாதிரி இந்த அளவுள்ள இடங்கள் அனைத்துமே, இந்த பொது பயன்பாட்டு இடம், அந்த எதிர்கால அபிவிருத்தி இடம், திரவிடம் மற்றும் பொது பூங்கா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டாயத்தில் நகராட்சிக்கு அவங்க தானமாக கொடுத்துருவாங்க கிஃப்ட் டீடு மூலம். அது கொடுத்ததே கட்டாயமாக அடுத்து வேற யாருமே அதை பத்திரப்பதிவு செய்ய முடியாது. இது அனைத்துமே அந்த உள்ளாட்சி கண்ட்ரோல்ல தான் அது இருக்கும். நகராட்சியோ உள்ளாட்சியோ அது கீழே தான் அவங்க கட்டாயமாக பராமரிக்கணும். சரி, இப்படி நம்ம டிடிசிபி அப்ரூவ்டோ இல்லை சிஎம்டி அப்ரூவ்டோ வாங்குறோம், இதை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அரசு ஒரு நபர்கிட்ட இருந்து தனிநபர்கிட்ட இருந்து 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ கையகப்படுத்தி இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்காக இலவச வீட்டு மனை பட்டாவோ இல்லை இலவசமாகவோ இலவச வீடுகளை கட்டி கொடுக்கு. அப்படி கட்டி கொடுப்பதற்கு அவர்கள் வந்து ஒரு வரைபடம் வரைவாங்க. அப்படி வரையக்கூடிய வரைபடத்தில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த எதிர்கால அபிவிருத்தின்னு ஒன்று இருக்கும். அந்த எதிர்கால அபிவிருத்தி எதுக்காக ஒதுக்கப்படுது அப்படின்னா, அங்கே ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்னா பால்வாடிகள், அங்கன்வாடிகள், இல்லை விஏஓ அலுவலகம், இந்த மாதிரி அரசு சார்ந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். பொது பயன்பாடு அப்படிங்கிறது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த குடிநீர் குழாய் இல்லை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், இந்த மாதிரி இடங்கள் கட்டுவதற்கு பொது பயன்பாடு இருக்கும். திரவிடம் அப்படிங்கிறது எல்லா ஒரு வரைபடத்தில் இருக்கும். இந்த திரவிடம் இடத்தை யாருமே பதிவு செய்யக்கூடாது. இது கட்டாயமாக உள்ளாட்சி அமைப்புல இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி மன்றங்கள், ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக இதை பேணி பாதுகாக்கணும். இந்த இடம் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருப்பது முக்கிய பங்கு வந்து அந்த உள்ளாட்சி அமைப்பை சார்ந்தது. அவர்கள் கட்டாயமாக அதை கண்காணிக்கணும்னு சொல்லப்படுது. இதுக்குன்னு தனி ஒரு சுற்றறிக்கையும் அரசாணைகளுமே இருக்கு. அந்த காணொலியில் நம்ம இதை பதிவு செய்வோம். அதுக்கடுத்து அந்த பொது பூங்கான்னு இருக்கும். அந்த பொது பூங்கா ரெண்டாவது ஷாப் ஷேட் என்று சொல்லக்கூடிய கமர்ஷியலாக அந்த கடைகள் கட்டுவதற்கான இடத்துல வீடு கட்டக்கூடாது.
ஷாப் சைட் மட்டும்தான் அங்கே கட்டணும், கடைகள் மட்டும்தான் அங்கே கட்டணும். இது எதுவுமே இல்லாமல் கட்டாயமாக ஒரு வரைபடம் அப்ரூவ் ஆகாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் கண்ட்ரோலில் இருக்கு, இல்லை நகராட்சி அமைப்புகள் கண்ட்ரோலில் இருக்கும், இல்லை மாநகராட்சியின் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்களை வந்து பதிவு செய்வதற்கு முன்பு அந்த பதிவுத்துறை தலைவர் அவர்களின் சுற்றறிக்கை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் அந்த பதிவு விதி 162A படி கட்டாயமாக பரிசீலனை செஞ்சுட்டு பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யலைன்னா இதை தாக்கல் செய்த நபர்கள் மீது பதிவு சட்டம் 1908 பிரிவு 82 மற்றும் பதிவு சட்டம் 1908 பிரிவு 22A படி குற்றமாக கருதப்படுது. இதைத்தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக 22B என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். 22B அப்படிங்கிறது இந்த பத்திரப்பதிவு செய்யும் போது சில ஆவணங்களை வந்து போலியாக தயார் செய்வாங்க. அது எப்பேற்பட்ட என்னென்ன ஆவணங்களை போலியாக தயார் செய்ய முடியும் அப்படின்னு அந்த சுற்றறிக்கையில சில சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன சொல்றாங்கன்னா, ஆவணப்பதிவின் போது போலியாக பட்டாவை உருவாக்குதல், ஒரு பட்டாவை போலியாக உருவாக்குறது. ரெண்டாவது, ஒரு ரசீதை போலியாக உருவாக்குவது, வீட்டு வரி ரசீதோ இல்ல நிலத்துக்கான ரசீதோ போலியாக உருவாக்குவது, போலியான ஒரு இறப்பு சான்றிதழை உருவாக்குவது, அடுத்து போலியான ஒரு வாரிசு சான்றிதழை உருவாக்குவது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரப்பதிவு சட்டம் 1908 பிரிவு 22B படி குற்றமாக கருதப்படுது. இப்படியெல்லாம் ஏதாச்சும் ஒன்று அந்த ஆவணப்பதிவுல நடைபெற்றிருக்கு அப்படின்னா கட்டாயமா உங்க புகார் மனு இந்த சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி இந்த 22B படி இது மாதிரி ஒரு ஆவணத்தை தயார் செஞ்சிருக்காங்க. போலியான ரசீதுகள், போலியான பட்டாக்கள், போலியான இறப்பு சான்றிதழ், போலியான வாரிசு சான்றிதழ் இதுல தயார் செய்யப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கு, இது மோசடி ஆவணம் அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமாக மனுவில் குறிப்பிடலாம். குறிப்பிட்டு நம்ம எழுதக்கூடிய மனுக்களை மாவட்ட பதிவாளர் எப்படி விசாரணை செய்யணும் ஏற்கனவே காணொலியாக பதிவு செஞ்சோம். மீண்டும் இதில் வந்து நம்ம நினைவு கூறுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய மனுவை அவங்க எடுத்தோடனே விசாரணை பண்ணிடக்கூடாது. அவங்க விசாரணை பண்ணுவதற்கு முன்பு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லோக்கஸ் ஸ்டாண்ட்னு சொல்லக்கூடிய இந்த புகார் மனுவில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய புகார் மனுதானா என்பதை அவர்கள் பரிசீலனை செய்யணும். பரிசீலனை செஞ்சுட்டு உண்மையிலேயே இது வந்து மோசடி ஆவணம் சார்ந்த புகார் மனு தான் அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். எல்லா மனுவுமே விசாரிச்சிட முடியாது. உண்மையிலேயே இது மோசடி ஆவணம் நடைபெற்றிருக்கு, இந்த வகையில மோசடி ஆவணங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி செய்த பின்பு அவங்க விசாரணைக்கு இதை எடுத்துக்கணும். அந்த லோக்கல் ஸ்டாண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னா அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கணும். இதுக்காகத்தான் நம்ம பல காணொலிகள் பதிவு செய்யறோம். நீங்க எந்த மாதிரியெல்லாம் வந்து போலி ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா எந்தெந்த சட்டப்பிரிவுகளை நீங்க மேற்கோள் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்யக்கூடிய காரணம் இதுதான். ஃபைனலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கொடுக்குறதால நாங்க விசாரணை செய்ய முடியாது, இதுல உண்மையிலே போலி ஆவணம் என்று அதுல இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட புகார் மனுக்களை மட்டும்தான் நாங்க விசாரணை செய்வோம். இதுல சட்டப்பிரிவு பதிவு சட்டம் 1908 பிரிவு 68 உட்பிரிவு 2 படி நாங்க விசாரணை செய்வோம். அப்படி விசாரணை செய்யறதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டு நாங்க விசாரணை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா உடனடியாக சம்பந்தப்பட்ட மனுதாரரையோ இல்ல மனுதாரர்களையோ நாங்க அழைத்து ஒரு உறுதிமொழி பத்திரத்தை வாங்குவோம். அந்த உறுதிமொழியில நாங்க என்னெல்லாம் கேட்போம் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் மற்றும் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் சுற்றறிக்கை அரசாணைக்கு அப்பாற்பட்டு தான் இது பதிவு நடைபெற்றிருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க. சரி, இது சம்பந்தமாக நீங்க நீதிமன்றத்தை ஏதாவது வழக்கு தொடுத்திருக்கீங்களா, அப்படி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு சிவில் வழக்கு தொடுத்து அந்த சிவில் வழக்கு ஏதாவது விசாரணை நடைபெற்று அதுக்கு தீர்ப்பு எதுவும் வந்திருக்கா, வந்திருந்தா அந்த தீர்ப்பின் நகல் மற்றும் நாளை குறிப்பிடுங்க, எந்த நீதிமன்றம் என்று குறிப்பிடுங்க அப்படின்னு முதலாவதாக நீங்க உறுதிமொழி கொடுக்கணும். இரண்டாவதாக அந்த ஏற்கனவே நீங்க கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருப்பீங்க, அதுல நீங்க ஜெயிச்சிருந்தாலும் இல்ல தோற்றிருந்தாலும் இல்ல ஆப்போசிட் பார்ட்டி யாராவது அது சம்பந்தமாக அப்பீல் போயிருக்காங்களா, அதாவது மேல்முறையீடு போயிருக்கிறாங்களா, அப்படி மேல்முறையீடு போய் அந்த வழக்கு இருந்துச்சு அந்த வழக்கு என்ன குறிப்பிடுங்க, இல்ல அதுக்கான தீர்வு வந்துருச்சு இல்ல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா அந்த தீர்ப்பு நகலை மற்றும் நாளை அந்த தீர்ப்பை குறிப்பிட்டு எந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது என்பதை நீங்க தெரிவிங்க அப்படின்னு இரண்டாவதாக உறுதிமொழி வாங்கணும். மூன்றாவதாக சரி இந்த நிலம் சம்பந்தமாக நீங்க மோசடி ஆவணம் சொல்றீங்க, இந்த மோசடி ஆவணம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்கா, நீங்க லோக்கல்ல ஏதாச்சும் உரிமையல் நீதிமன்றத்தில் இல்ல ஹைகோர்ட்ல வந்து ரிட் பெட்டிஷனாகவும் நீங்க தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான அந்த வழக்கு எண்ணை குறிப்பிடுங்க, எந்த நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்லி குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக உறுதிமொழி வாங்கணும். நான்காவதாக இந்த பதிவுத்துறையில் இதே பொருள் சம்பந்தமாக ஏதாவது நீங்க புகார் மனு கொடுத்து விசாரணை நடைபெற்றுட்டு வருதா, மாவட்ட பதிவாளர்கிட்டயோ இல்ல
டிஐஜி என்று சொல்லக்கூடிய பதிவுத்துறை துணைத் தலைவர்கிட்டயோ இல்ல பதிவுத்துறை தலைவர்கிட்டயோ நீங்க இது சம்பந்தமாக விசாரணை நடைபெறுதா, இல்ல இது சம்பந்தமாக அவர்கள் ஆணை எதுவும் பிறப்பிச்சிருக்காங்களா, அந்த கோப்பு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த கோப்பு என்ன குறிப்பிடுங்க, இல்ல ஆணை இருக்குன்னா அந்த ஆணையின் நகலை குறிப்பிடுங்க. எந்த தலைவரால், அந்த பதிவுத்துறை மாவட்ட தலைவரா இல்ல துணைத் தலைவரா இல்ல பதிவுத்துறை தலைவரா இதை விசாரணை செஞ்சார் என்பதை தெளிவாக குறிப்பிடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் குறிப்பிட சொல்லி அந்த உறுதிமொழி பத்திரத்தை வாங்கிய பின்புதான் இந்த புகார் மனுவை விசாரணை செய்யணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்றைய காணொளியில் நம்ம என்ன பார்த்தோம்னா 3 வகையான சட்டங்களை பார்த்திருக்கோம், ஒரு விதியை பார்த்திருக்கோம். இந்த பத்திரப்பதிவு சட்டம் 1908 பிரிவு 82 படி அந்த பதிவுக்கு தாக்கல் செய்யக்கூடிய நபர்கள் அரசு இடத்தையோ இல்ல தடை செய்யப்பட்ட இடத்தையோ பதிவு செய்தால் அது பதிவு சட்டம் 1908 பிரிவு 22A படி குற்றம். சரி, இந்த போலியாக ரசீதுகளையோ இல்ல இந்த பட்டாவோ இல்ல வாரிசு சான்றிதழோ இறப்பு சான்றிதழோ தயார் செய்து அதை பத்திரப்பதிவுக்கு அவங்க பயன்படுத்தி இருந்தாங்கன்னா பதிவு சட்டம் 1908 பிரிவு 22B படி குற்றம். மூன்றாவதாக ஆள்மாறாட்டம் செய்தோ இல்ல இறந்தவர் முகவர், அந்த முதல்வர் பவரா பட்டாணி கொடுத்தவர் இறந்து போயிருப்பாரு, அவர் உயிரோட இருக்காருன்னு சொல்லி ஒரு சான்றிதழை கொடுத்து அந்த பவர் வாங்கினவர் அதை பதிவு செஞ்சாலோ இல்ல சங்கங்கள் ட்ரஸ்டுகள் இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய பிரதிநிதி அந்த பதவி போனதுக்கு அப்புறமும் நான் தான் பதவியில் இருக்கேன்னு சொல்லி ஒரு நிலத்தை பதிவு செய்தாலோ, இது எல்லாமே பொய்யான வாக்குமூலம் கொடுத்தாலோ, இது எல்லாமே பதிவு சட்டம் 1908 பிரிவு 34 படி குற்றம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே தாண்டி அனைத்துமே பதிவு விதி 162A படி சில இடங்களை தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்தை யாருமே பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்த பதிவுல அடுத்தடுத்து நம்ம இந்த பத்திரப்பதிவுல சில சட்டங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, என்னெல்லாம் சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். மீண்டும் இதுபோல் ஒரு காணொளியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.